வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு அருமையான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலையிலே நைட்டுக்கும் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உடல் எடை நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். நல்ல ஆரோக்கியமான ஒரு கஞ்சி. முளைக்கட்டிய பச்சை பயிர் சேர்த்து கோதுமை சம்பா ரவையும் சேர்த்து இந்த கஞ்சி செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாக விட்டிங்கன்னா போதும். எண்ணெய் சூடாகவும் 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம் நீங்கள். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு லேசாக வதங்கினதும் மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதில் முளைக்கட்டிய பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம சம்பா ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு முளைக்கட்டிய பயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் முழு பயிராக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா முளை கட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நல்லா ஒரு 8 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 8 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண தக்காளி பாதி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 8 பீஸ் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் 5 இல்லை 6 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கரண்டியை வச்சு நல்லா எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடான தண்ணியாக ஊற்றிக்கோங்க. இப்போ கலந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். உப்பு கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் எடுத்து நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு எல்லாமே ஒன்று சொன்னாப்பில் கலந்து வரட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்திட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நல்லா கொழுப்பை கரைக்கும். அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு அருமையான சம்பா ரவை கோதுமையும் பச்சை பயிரும், அதாவது முளைக்கட்டின பச்சை பயிரும் வச்சு ஒரு அருமையான கஞ்சி ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து காலையிலே நைட்டுக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். கொழுப்பு வந்து கரைச்சி எடுத்துரும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.